நமஸ்காரம். கிருஷ்ணரோட பஞ்ச துவாரகைகள் யாத்திரை செல்லும் போது நாம் தவற விடக்கூடாத 5 மிக முக்கியமான சிவஸ்தலங்கள் உண்டு. இந்த வீடியோல சோம்நாத் ரகசியம், நிஷ்கலங் மகாதேவ் அதிசயம், நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம், துவாரகை கடற்கரை கோவில் பதேஸ்வர் மற்றும் உலகத்தின் உயரமான சிவபெருமான் சிலை என பஞ்ச சிவஸ்தலங்களை பத்தி பார்க்க போறோம். அதுவும் கடைசியா சொல்ல போற இடம் பலராலும் அறியப்படாத, சில வருடங்களே ஆன, நம்மை 4 மணி நேரம் அங்கேயே ஸ்தம்பிக்க வைக்கும் சிறப்புகள் உடைய இடம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. உங்க பயண திட்டத்திற்கு உதவும் விவரங்கள் நிறைய இருக்கு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. முதல்ல பார்க்க போறது சோம்நாத் ஆலயம். இது துவாரகையிலிருந்து சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும். 12 ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையானது. கபில, ஹிரண்ய, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் கடற்கரையில் உள்ள பிரம்மாண்டமான கோவில் இது. இங்கு பழைய மற்றும் புதிய சோம்நாத் என 2 கோவில்கள் ஒன்னுக்கொன்னு பக்கத்திலேயே இருக்கு. இதோட தல வரலாறு: தட்சனின் சாபத்தால் தேய்ந்து போன சந்திரன், அதாவது சோமன், இங்குள்ள பிரபாச தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டு மீண்டும் முழு நிலவானார். அதனால்தான் இந்த இடத்துக்கு சோம்நாத்னு பேர் வந்திருக்கு. வரலாறுகள் படி பல முறை முகலாயர் படையெடுப்புகளால் கொடூரமாக அழிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு முறையும் பினிக்ஸ் பறவை போல கம்பீரமாக எழுந்த ஆலயம் இது. இங்குள்ள பழைய சிவலிங்கம் 18ஆம் நூற்றாண்டில் ராணி அகில்யாபாய் ஹோல்கரால் நிலத்திற்குள் வைத்து பாதுகாக்கப்பட்டது. இந்த கோவில் லிங்கத்திற்கு பக்தர்கள் அபிஷேகம் செய்யலாம். புதிய கோவில் வல்லபாய் பட்டேல் ஆதரவுடன் சாளுக்கிய கட்டடக்கலை பாணியில் 7 அடுக்குடன் கட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள பானஸ்தம்பம் என்கிற கல்வெட்டுல சோம்நாத் கடற்கரையிலிருந்து அண்டார்டிகா வர இடையில் எந்த நிலப்பரப்பும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. தரிசன நேரம் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. தரிசனம் இலவசம். மொபைல், ஸ்மார்ட் வாட்ச், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கோவில் உள்ள எடுத்து செல்ல முடியாது. இரவு 8 மணிக்கு நடக்கும் ஒளி மற்றும் ஒளிக்காட்சி, அதாவது லைட் அண்ட் சவுண்ட் ஷோ, கோவிலின் வரலாற்றை கூறும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த கோவிலோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சோம்நாத் லிங்கத்தை தரிசனம் பண்ணும்போது உடம்பெல்லாம் சிலிர்த்து போகும். 2வது நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம். துவாரகாலேருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் முக்கியமான ஒன்று. தல புராணப்படி சுப்ரியா என்னும் சிவபக்தியை தாருகா என்ற அசுரனிடம் இருந்து சிவபெருமான் நாகேஸ்வரனாக தாருகா வனத்தில் ஜோதி வடிவில் தோன்றி காப்பாற்றினார். இங்கு மூலவர் தெற்கு நோக்கி நாகங்களால் சூழப்பட்ட சுயம்பு லிங்கமாக அருள்பாவிக்கிறார். கோவில் வெளியே 80 அடி உயர பிரம்மாண்டமான சிவன் சிலை உள்ளது. நாகேஸ்வரராக உள்ள இந்த கோவில் நாகதோஷி நிவர்த்தி தலமா இருக்கு. கோவில் காலை 6 மணிலிருந்து பிற்பகல் 12:30 மணி வரைக்கும், மாலை 5 முதல் இரவு 9:30 மணி வரைக்கும் தரிசனத்துக்காக திறந்திருக்கும். 3வது துவாரகையில் உள்ள பத்ஹேஸ்வர் மகாதேவ் கோவில். துவாரகை கிருஷ்ணர் கோவிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அரேபிய கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான குன்று போன்ற அமைப்பில் உள்ள கோவில். இங்குள்ள சுயம்பு சிவலிங்கம் சந்திரமௌலீஸ்வர் என்ற பெயரில் வணங்கப்படுகிறார். இந்த கோவில் ஆதிசங்கரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இங்கே சிவபெருமானுக்கு நல்ல தண்ணீரால் நாம் அபிஷேகம் செய்ய முடியும். மழைக்காலத்துல இந்த கோவில் கடல் நீரால் சூழப்பட்டு ஒரு தீவு போல் காட்சியளிக்கும். மழைக்காலத்துல கடலின் அலைகளால் சிவலிங்கம் அபிஷேகம் செய்யப்படுவது மிகவும் சிறப்பு. இந்த கோவிலுக்கு செல்ற பாதையில இருபுறமும் அலைகள் மோத கோவில் படிகளில் நீர் சுழன்று ஓடும் காட்சியை பார்த்து ரசிக்கலாம். சூரியன் மறையும் நேரத்துல அதன் பொன்னான ஒளி கோவிலின் முகப்பில் விழுந்து ஒளிரும் காட்சி மிகவும் தெய்வீகமா இருக்கும். 4வது நிஷ்கலங் மகாதேவ். குஜராத் மாநிலத்தின் பாவ்நகரிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு நடுவுல அமைந்திருக்கு இந்த நிஷ்கலங் மகாதேவ். ஒவ்வொரு நாளும் திதிக்கு ஏற்ப கடல் அலைகள் உள்வாங்கும். அந்த நேரத்துக்கு ஏற்ப
சேற்றோடு கலந்த ஒத்தையடி பாதை வழியா கடல் நடுவில் உள்ள கோவிலுக்கு நிதானமா நடந்து போகணும். இங்குள்ள 5 லிங்கங்கள் பஞ்ச பாண்டவர்களால் அவர்களது தோஷம் நீங்க சிவபெருமானை வழிபட்ட இடமா சொல்லப்படுறது. இந்த கோவிலோட அதிசயம் தினமும் குறிப்பிட்ட நேரத்துல மட்டுமே கடல் அலைகள் பக்தர்களுக்கு வழிவிடும். பின்னர் மீண்டும் இந்த கோவில் அலைகளால் மூடப்படும். இந்த கோவில் தரிசனம் பண்ண பிப்ரவரி முதல் ஜூன் வரையிலான காலமே சிறந்ததா இருக்கும். மழைக்காலத்துல இந்த கோவிலுக்கு போக முடியாது. இந்த கோவிலோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. 5வது ராஜஸ்தான் மாநிலம் நாத்வாராவில் பசுமையான மலைகளாலும் மனதை கவரும் ஏரிகளாலும் சூழப்பட்டு இருக்கும் விஸ்வஸ்வரூபம் அல்லது ஸ்டாச்சு ஆஃப் பிலீஃப் என்கிற இடம். இங்குள்ள உலகின் உயரமான சிவன் சிலை சுமார் 369 அடி உயரமுள்ளது. இங்கு சிவபெருமான் தியான நிலையில அமர்ந்து கையில் திரிசூலத்துடன் காட்சியளிக்கிறார். சிலையின் உட்புறத்தில் ஒரு கண்காட்சி அரங்கம் மற்றும் 20 அடி, 110 அடி மற்றும் 270 அடி உயரத்தில் மின்தூக்கி மூலம் அணுகக்கூடிய பொது பார்வை கூடங்கள் உள்ளன. நந்தியின் சிலை 25 அடி உயரமும் 37 அடி நீளமும் கொண்டதா இருக்கு. புராண காட்சிகளை சித்தரிக்கும் நுணுக்கமான சிற்பங்கள் எங்கும் அலங்கரிக்கின்றன. மேலும் 16 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் வசதி, 3 மூலிகை தோட்டங்கள் மற்றும் உணவக வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. நுழைவு கட்டணங்கள் விவரம் ஸ்கிரீன்ல இருக்கு. கைலாஷ் ஸ்னோ பார்க், கண்ணாடி நடக்கும் பாதை, பல நுணுக்கமான சிலைகள் போன்றவை இந்த இடத்தோட சிறப்பு அம்சங்கள். இந்த இடத்துல சுமார் 4 மணி நேரம் தேவைப்படும். இரவு 8 மணிக்கு லைட் அண்ட் சவுண்ட் ஷோ நடைபெறும். இந்த பஞ்ச சிவஸ்தலங்கள் எல்லோரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடங்கள். இந்த வீடியோ விவரங்கள் உங்களோட அடுத்த பயணத்துக்கு பயனுள்ளதா இருக்கும். மேலும் விவரங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நம சிவாயா.